தொழிலாளர் மேல உடல் சிதறி இறந்திருக்காங்க. 20க்கும் மேற்பட்டவங்க படுகாயமடைந்து மருத்துவமனையில சிகிச்சை பெற்று வராங்க. இப்ப நம்மளோட கேள்வி என்னன்னா, பொதுமக்கள் ஆகிய நாம் பிறந்த நாளோ, இறந்த நாளோ, இல்ல வேறு எதுவும் எந்த விசேஷமா இருந்தாலும் நம்மளோட சந்தோஷத்தை வெளிப்படுத்த பட்டாச வெடிக்கிறோம், கொண்டாடுறோம். அது தீபாவளி போன்ற பண்டிகைல கோடிக்கணக்கில் பிசினஸ் ஆகுது. அந்த பட்டாசு வெடிச்சு சிதறதுல எப்படி பேப்பர் சிதறுது, அதை போல ஒவ்வொரு தொழிலாளிகளும் தினசரி உடல் சிதறி யாருன்னே அடையாளம் தெரியாமல் இறந்து போகிறார்கள். அப்ப இப்படியாப்பட்ட பட்டாசுல நமக்கு கொண்டாட்டம் வேணுமா, நமக்கு மகிழ்ச்சி வேணுமா என்பதை மக்கள் முதல்ல சொல்லி. இதை விட ரெண்டாவது என்ன அப்படின்னா, அரசாங்கம் தொடர்ச்சியா அந்த சிறு முதலாளிகள் தர அந்த லாபம் இருக்குல்ல, ஆலை வச்சிருக்க முதலாளிகள் 10-20 போற பிச்சைக்காக எத்தனை தொழிலாளி இறந்தாலும் பரவாயில்லன்னு அவன்கிட்ட வாங்கிக்கிட்டு இந்த மாதிரி அநாகரிகமான வேலை செஞ்சுட்டு பெரிய பெரிய இராணுவ ஆலைகள் இருக்கு. இராணுவம்னா நீங்க வெடிமருந்து தயாரிக்கக்கூடிய ஆலைகள், அங்கெல்லாம் இந்த விபத்து நடக்குதா, கொத்து கொத்தா சாவுறாங்களா அப்படின்னா கிடையாது. அங்க பாதுகாப்பா செய்யறாங்க, அவங்க லாப நோக்கம் இல்லை. ஆனா இங்க இந்த லாப நோக்கத்துக்காக எந்தவித பாதுகாப்பும் நடவடிக்கை இல்லாம சட்ட விதிகளையும் பின்பற்றாம இவங்க இதை செய்யறாங்க. அதற்கு அதிகாரிகள் உடைந்தார். அப்ப இதோட விளைவு அன்றாட பிழைப்பு கூலிகளா நம்ம பிள்ளைகளை பாதுகாக்கணுமே, அவங்களுக்கு கல்வி தரணுமே, அவங்க ஏதாவது நல்ல முறையில் வேலைக்கு போகணுமே தன்னோட உயிரை பணயம் வைத்து கண்ணி வெடியில உட்காந்து தினம் தினம் வேலை செய்து உடல் சிதறி சதையும் ரத்தமாக உடல் பிண்டமாக இன்னைக்கு அவங்க கஷ்டப்பட்டு உழைச்சி அந்த பிள்ளைகளை வளர்க்குறாங்க. அப்ப அரசாங்கம் என்ன செய்யணும், இந்த மாதிரி ஆலைகளுக்கு நவீனமான கண்டுபிடிப்பு என்ன, மனிதர்களை பயன்படுத்தாம அவங்களுக்கு வேற தொழில் செய்வதற்கு என்ன. ஏன்னா விண்வெளியில கோடிக்கணக்கில் செலவு செய்து என்னென்னமோ ஆய்வு செய்யறோம். இந்த வெடி தயாரிப்பதற்கு நவீனம் கிடையாதா? அப்ப இது அரசு செய்யக்கூடாதா? அப்போ இந்த மனிதர்கள், இந்த தொழிலாளர்கள் எப்படி செத்தாலும் பரவாயில்ல, இந்த ஆலைகளை நடத்தலாம் என்பது அரசோட முடிவா? அப்ப மக்கள் நம்மளும் இந்த பட்டாசு வெடிக்கிறது நிறுத்த வேண்டாமா? இந்த அரசை கேள்வி கேட்க வேண்டாமா? இது சகஜமா நம்ம போறதா? அப்ப மக்கள் பட்டாசு வெடிக்கிறதை நிறுத்திட்டு இந்த தொழிலாளிக்காக நம்ம துணை நிற்கணும். இந்த இறந்த தொழிலாளர்களுக்கு இழப்பீடு வழங்கணும், அந்த முதலாளிகளை கைது பண்ணணும், அவங்க சொத்துக்களை கைது பண்ணணும், அந்த அதிகாரிகளையும் கைது பண்ணணும். இந்த நடவடிக்கைக்கு மக்கள் குரல் கொடுக்கணும். பட்டாசு வெடிப்பதை நம்ம தவிர்க்கணும். அந்த தொழிலாளர்களுக்கு வேறு மாற்று வேலைகளை வேலை வாய்ப்பை இந்த அரசு உருவாக்கணும். அதற்கான போராட்டங்களா நாம் குரல் கொடுக்கணும். அப்படியாப்பட்ட குரல் கொடுப்பதன் மூலியமாக தான் இந்த மாற்றங்கள் நிகழும்.